ஐடியாஸ் இன்றைக்கி வந்துட்டு டே இன் மை லைஃப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பியோம் இந்தியா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் விட்டமின் சி ஸ்கின் கேரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சீரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி நம்ம ஸ்கின் கேரில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆகும் அண்ட் ஆல்சோ க்ளோவிங்காகவும் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அதுக்காக தான் இப்போ யூஸ் பண்ணியும் பார்த்துருந்தேன். இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட்டனாக இருக்கும். பிகாஸ் நம்ம இது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும் போது நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடும் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ இதனாலே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வேணுன்னா இந்த பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னே இருக்குன்னா ஆக்னே ஃபேஸ் வாஷும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ஷாப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வ்ளாகில் வந்துட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ருட்டீன் தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே இருக்கும் இல்லையா சம் ருட்டீன்ஸ் அண்ட் அதெல்லாமே வந்துட்டு பண்ணிவிட்டு அண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஹேர் கேர் இதெல்லாமே பண்ணி கொண்ட போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த மாதிரி தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாமே விட்டுட்டு புதுசாக வந்துட்டு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பயிறு வகைகள் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு முளைக்க விட்டு அதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அளவு தெரியாமல் இவ்வளோ ஒன்று நான் வந்துட்டு நைட்டு ஊற வச்சு அது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் இவ்வளோவும் நான் ஃப்ரை பண்ணி என்னால் சாப்பிடவே முடியல. பட் இதை நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு சாட்டே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தா அதுக்கு தேவையான ஆனியன்ஸ் அண்டு க்ரீன் சில்லிஸ் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். நான் யூடியூப் அந்த மாதிரி எந்த ரெஃபரன்ஸுமே பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு வந்துட்டு ஆயில் அண்ட் கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அண்ட் டேரெக்டாகவே நான் நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட வந்து பார்த்தோன்னா லைட்டாக சால்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதில் என்னென்ன பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுண்டல் அண்ட் வந்துட்டு பச்சை பயிறு அண்ட் கொள்ளு பருப்பு அண்ட் இது 3 இருந்துச்சு. நான் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு டே வந்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் தட் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இது ஒரு துணியில் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா மார்னிங் நல்லா வந்துட்டு முளைச்சிருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் உங்களால் இது மாதிரி சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின்காகவும் இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களோட அளவு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அன்றைக்கி வந்துட்டு நான் இவ்வளோ பண்ணியிருந்தேன். பட் இதனால் என்னால் சாப்பிடவே முடியல. ரொம்ப ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இதை நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்துட்டு இனிமேல் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இது வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் இந்த மாதிரி தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போகும். ஸோ வீடு வந்து பார்த்தோன்னா ஃபுல் க்ளீனிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய திங்ஸும் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வார்ட்ரோப் க்ளீனிங் தான். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப மெஸ்ஸி அண்ட் கலைஞ்சு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் ட்ரெஸ்ஸஸில் முக்கால்வாசி ஃபுல்லாமே வந்துட்டு டிஷர்ட் இருக்கும் அண்ட் பேண்ட்டு அண்டு 3/4 பேண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்டு அந்த மாதிரி குர்த்தீஸ் அண்டு டாப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே இந்த காலேஜ் வியர்ஸ்க்காக வாங்கினது மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த 2 செக்ஷனும் வந்துட்டு க்ளீன் பண்ணி மடிச்சு வைக்கிறதா இப்போது நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இந்த ஒரு ரேக் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட். இது 2மே டிஷர்ட் அண்ட் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 பேண்ட் அண்ட் ஃபுல் பேண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் மேலே இருக்கிறது ஃபுல்லாமே காலேஜ் டைம்ஸில் இப்போ வாங்கின இந்த குர்த்தீஸ் இதெல்லாமே வந்துட்டு மேலே இருக்கும். அண்ட் லெகின்ஸ் இதெல்லாமே. அண்ட் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போயாவது வெளியில் போனால் மட்டும்தான் அந்த குர்த்தீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. அண்ட் கண்டினியூவாக வந்து பார்த்தோன்னா மேலே இருக்க அந்த செக்ஷனும் வந்துட்டு மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அன்றைக்கி கொஞ்சம் குட் மூட் இருந்திருக்கும் போல். ஸோ எனக்கு இதெல்லாமே பண்ணுறதுக்கு தோணுச்சு. அதனால் கண்டினியூவாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது பண்ணி முடிக்கவே ஒரு 1 or 2 hour கிட்ட வந்துடுச்சு. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் என்னோடய திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வைல் இந்த க்ளீனிங் கேப்பில் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வீடியோ ஷூட் எடுக்கணும்னு தோணுச்சு. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவோட சாரீ ப்ளஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மீஷோவில் ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அண்ட் பிளாக் கலர். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலி ப்ளவுஸ் போடுற மாதிரி ரொம்ப ஃபிட்டிங்காக இல்லாமல் ஒரு டிஷர்ட் வியர் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளவுஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸும் வந்துட்டு கம்மி தான்.
பிலோ 200 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ஸோ விஷ் லிங்க்கில் என்னோடய பயோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஒரு 1 டேக்கு அப்புறமா அகெயின் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னே இந்த பேங்கிள் பேக் ஃபஸ்ட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ எவ்வளோ மெஸியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த த்ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டு கட்டி அப்படியே உள்ளே போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பட் அப்போயும் வந்துட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி க்ளோஸ்டான ஒரு பாக்ஸில் அந்த அதை போட்டு வச்சுருப்பேன். அது இன்னுமே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஸ்டிக் வந்துட்டு என்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சுட்டு அதில் பேங்கிள்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. பட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபெவிக்யூக் வச்சு கீழே வந்துட்டு அப்படியே இந்த ஸ்டிக் லைனாக அப்படியே ஒட்டிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் வந்துட்டு பண்ணினேன். பட் வந்துட்டு அது ஸ்டிக் ஆகவே இல்லை. பட் இன்னொரு ஐடியா தோணுச்சு, வேறு ஏதாவது பேஸ் மாதிரி வச்சு அதில் ஒட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஸ்டிக் வந்துட்டு கையில் கிடச்சிது. அகெயின் அதை நல்லா ஒட்டிட்டு அது மேலே ஒட்டலான்னு பார்த்தேன். பட் ஒட்டிடுச்சு. பட் எல்லாமே பண்ணி பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு உடச்சிருச்சு. அந்த இது வந்துட்டு நல்லாவே ஸ்டிக் ஆகவே இல்லை. ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஆர்கனைசராக வாங்கி அண்ட் அதில் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே இந்த டிஐஒய் வந்துட்டு விட்டுட்டேன். பட் இந்த மாதிரி டிஐஒய்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு பண்ணுவேன். இந்த கிராஃப்ட் பண்ணுறது அண்ட் ட்ராயிங் இந்த மாதிரிலாம் நிறையா நான் பண்ணுவேன். பட் இப்போலாம் எதுவுமே வந்துட்டு பண்ண தோண மாட்டேங்குது. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக இது பண்ணலாம்னு சொல்லி பண்ணேன். பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த மாதிரி தான் பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த பேங்கிள்ஸ் போட்டது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டுட்டு கம்முன்னு விட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஏபிசி ஜூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி டெய்லியும் குடிக்கிற மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாலேயோ இதுலேயோ வீடியோ பார்த்தது. ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு ஆப்பிள், கேரட் அண்ட் பீட்ரூட் இது மூணையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஸ்பெஷலாக வந்துட்டு இது கூட என்ன ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம பாடியில் சீக்கிரமாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இது கூட விட்டமின் சி வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ விட்டமின் சிக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆம்லா வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பெரிய நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது விட்டமின் சி நம்ம ஆட் பண்ணும் போது அதோட எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு தெரியும். அண்ட் ஓகே, இப்போ நான் ஃபுல்லாமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு நிறையா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்துச்சு. நீங்கள் பண்ணும் போது எல்லாத்துலேயுமே ஹாஃப் ஆட் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூபாக மேக் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் வடிகட்டி அதோட தண்ணி மட்டும் இருக்குல்ல, ஜூஸ் அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஐஸ் க்யூபாக பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை மட்டுமே பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்ஷோடையே நான் வந்துட்டு ஐஸ் க்யூபாக மேக் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு குடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் அந்த தண்ணி மட்டுமே நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்துட்டு ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 11 o'clock போல் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் வந்து எடுத்துப்பேன். 3 ஐஸ் க்யூப் வந்துட்டு அந்த வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஏபிசி ஜூஸ் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ இதுலேயோ எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோன்னா 1 வீக் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோர் தென் 1 வீக் வந்துட்டு இதை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இதுவுமே வந்துட்டு ஃப்ரூட் தான். அண்ட் நம்ம அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா 1 வீக் இட்ஸ் ஓகே. பட் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஒரு 1 வீக் அப்புறமா நான் அகெயின் இந்த க்ளீனிங் vlog எடுத்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் மீஷோவில் ஆர்டர் போட்டதுன்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கப்புறமா அகெயின் கண்டினியூ பண்ணிக்கலான்னு ஒரு 1 வீக் கேப் விட்டுருந்தேன். அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டதுக்கு பெரிய பாக்ஸை வந்துட்டு நியர்பை ஸ்டோர்லேயே வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இதான் நான் வாங்கியிருந்தேன் கண்டெய்னர்ஸ் அண்ட் மீஷோவில் வந்துட்டு வாங்கியிருந்தது. அண்ட் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்ததுக்கும் அண்ட் இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த பாக்ஸில் போட்டு வச்சு பார்க்கறதுக்குமே ரொம்ப வந்துட்டு ஆர்கனைஸ்டாக பார்க்கறதுக்கு நல்லா லுக்கிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் நான் ஒவ்வொன்றில் தனித்தனியாக வந்துட்டு இந்த இயரிங்ஸ் அண்ட் லப்பர் பேண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேன். அண்ட் எல்லா திங்ஸும் போட்டு வச்சது போக எனக்கு எக்ஸ்ட்ராவே 2 பாக்ஸ் வந்துட்டு மிச்சமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு பாக்ஸ் குட்டியாக வந்துட்டு இருக்கும். அதில் நீங்கள் இந்த பினூசி இந்த மாதிரி எல்லாமே சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு.
அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த திங்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ ரொம்ப மெஸ்ஸியாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ இருக்குது. அண்ட் முக்கால்வாசி நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதும் இல்லை. மீன் வாயில் மிச்சமான இந்த பெயிண்ட் எடுத்து எங்கள் அம்மா வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாமே ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரி ஆனது எல்லாமே தூக்கி போட்டுட்டு அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இப்போ பண்ணிட்டு அது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த அந்த ஸ்டிக்கை வந்துட்டு இந்த பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு உள்ளே அப்படியே வைக்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சிருந்தேன். அண்ட் அதுவுமே தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஆர்கனைஸ்டாக. அண்ட் பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா வேலையிலும் சைடில் அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன். அண்ட் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா டஸ்ட்டும் வந்துட்டு படாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபைனலி வந்துட்டு என்னோடய பெயிண்டிங் எல்லாமே விழுந்து கிடந்துச்சு. அதில் எகெயின் செல்லோட்டை போட்டுட்டு அண்ட் அதை நீட்டாக வந்துட்டு ஒட்ட வச்சுருந்தேன். அண்ட் ஹேண்ட்பேக்கும் ஆணி அடித்து மாட்டியாச்சு. அண்ட் இப்போ பார்க்கறதுக்கே வெல் ஆர்கனைஸ்டாக வந்துட்டு டஸ்ட்டில் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கறதுக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்கனைசிங் இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.